உங்க மாமன் என்ன பார்த்து திருடன்னு சொன்னான்ல, உன் மாமனோட பையன் அந்த வித்யா மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனான்ல, அவனை நான் வாழ விட்டுருவனா? கோயில்ல எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டான். சட்டம் கூட ஒரு சில வருஷம் தான் தண்டனை கொடுக்கும். ஆனா இந்த ஜக்கி சாகர வரைக்கும் எதிரிய விட மாட்டான். பாத்துக்கிட்டே இரு, அப்பனையும் புள்ளையும் சேர்த்து வச்சு ஒரு வழி பண்றான். எவ்வளவு தைரியம்! என் மேலேயே மஞ்சள் தண்ணி ஊத்துறானா? அவங்கள என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. ஓஹோ, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ? என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தும் போதும் கஷ்டமா இல்ல, என்ன திருடன்னு சொல்லும் போதும் கஷ்டமா இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு என்ன? வாயை திறந்து பேசு. புருஷன் ஒருத்தங்க உட்கார்ந்து உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதையாவது சொல்லு. பன்னிக்கு சாக்கடை தான் கரெக்டா இருக்கும். அத குளிப்பாட்டி நடுவுல உட்கார வச்சா சரியாயிடுமா? உங்க மனசுல எப்ப பார்த்தாலும் கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கு. உங்களுக்கு யார் புத்தி சொல்றது? புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தங்களை மனசுல வச்சுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் புனிதமான கங்கை நதியிலேயே மூழ்கி இருப்பாங்க போல இருக்கு. வெக்கம் கெட்டவளே. பிரசாதத்துக்கு கோவிலுக்கு வர சொன்னாங்க. வீட்ல ஒல வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அங்க வரீங்களா இல்ல வீட்ல சமையல் செய்வா? உங்க இஷ்டம் தான். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதான். நீங்க என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் சமையல் பண்ணவா? ஓஹோ, நீ கோயிலுக்கு போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்ட. இந்த புடவையா இல்ல வேற புடவை கட்டுவியா? எதை கட்ட சொல்லியிருக்கான்? நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருப்பான். 32 பல்லும் தெரியுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பரிமாறுவான்.